ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோவே நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு நான் என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன்னா, எல்லாருக்குமே பொங்கல் இல்லையா? ஸோ அதனால் நானும் பொங்கல் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சக்கரை பொங்கலும் அதுக்கப்புறம் வடைக்கு மாவு நைட்டே ரெடி பண்ணியிருந்ததுனால அதுக்கு தேவையானதை போட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மசால் வடை தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கலும் மசால் வடையும் வச்சு அன்றைக்கி ஸ்பெஷலாக முடிச்சாச்சு. ரொம்ப போராக இருந்தது. அடுத்த நாள் என்ன பண்ணோன்னா, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா சென்னையே காலியாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நம்ம ஊர் டிராஃபிக்கை நம்ம சொல்லவே தேவையில்லை இல்லைங்களா? அவ்வளோ இருக்கும். பட் இது ரொம்ப லாங் வீக்கெண்டுன்றதுனால எல்லாம் சென்னையே காலியான மாதிரி தான் இருந்தது. அதான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே தான் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட பொங்கல் ஹாலிடேஸ் போச்சு. உங்களோட பொங்கல் ஹாலிடேஸ் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். எங்கெல்லாம் போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம ரீசெட் vlog தான் வரணும் இல்லைங்களா? நம்மளுடைய ரொட்டீன் ஃபாலோ அப் ஆச்சு. இன்னுமே பனி குறையல. இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டாக் அவுட் பண்ணி நம்மளுடைய ரொட்டீனை ஆரம்பித்தாச்சு. தேங்க்யூ.